சேனாபாண்டியன் வேலைக்கு வந்துட்டேங்க. வந்து காலையிலே நேற்று தென்னையில் பூரா தண்ணி விட்டேன். ஒரு ரைடு பார்த்துட்டு வந்திருக்கேன் எப்படி இருக்குன்னு. சொட்டு நீர் பாசனம் பாஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ரொட்டேட்டருக்கு ஆயில் சீல் போச்சு, மாற்றிட்டு வண்டிக்கு 4000 வச்சு இன்னும் உழவு ஆரம்பிக்கணும். சொட்டு நீர் பாஞ்சிக்கிறதுக்கு உள்ள தென்னைக்கு நேற்று ஒரு 2 டேங்கர் பிடிச்சி ஊற்றினேன். பத்தலை, சொட்டு நீர் பத்தலை. எங்கள் வீட்டில் ஒரு எம்எஃப் வச்சுருக்காருங்க ஐயா. நான் 10-35 எம்எஃப் வச்சுருந்தேன், கொடுத்துட்டேன். நான் சொந்தமாக வச்சுருந்தேன், கொடுத்துட்டேன். இப்போ நான் இங்கே மாமாட்ட தான் சம்பளத்துக்கு தான் டிரைவராக ஓடுறேன். 1000 ரூபா சம்பளம் கொடுத்துருவாரு. சும்மா நாள் வந்து உட்காந்துக்க மாப்பிள்ளைம்பார். பிளான்ட் தண்ணியை மாற்றி விட 3 பேரல் இருக்குது, 3 சிண்டெக்ஸ் இருக்குது, நிறைய அடைக்க மாற்ற இருந்தால் நம்மளுக்கு வேலை. தென்னைகளுக்கு பூரா வந்து 2 டேங்கர் விட்டுருக்கு. இதான் நம்ம உழைப்பு. ஆட்டோவில் டாட்டா ஏசியில் தண்ணி வண்டி கொண்டு கொடுத்துட்டு வரேன்னு சொல்லுவார். போய் கொடுத்துட்டு வரேன். அவங்க தெருவுக்குள்ளே ஊற்றுவாங்க இந்த டிரைவருங்க. இதுதான் நம்ம கதை. இப்போ நம்ம உழைப்போட கதை இது போல தான். இதுதான் ஆனைக்காலம். ஒன்றுன்னா ஆப்பர் வரல, இனிமேல் தான் வரும். ஏதாச்சும் ஒன்று 2 தண்ணி வண்டி டிராக்டருக்கு தண்ணி வண்டி வந்தால் போக வேண்டியிருக்கும். நான் லாரியில் தான் ஓடிக்கிட்டு இருந்தேன். லாரியில் எல்லாம் ஒரே சம்பளமாக தான் தெரியுது. இங்கேயும் 1000 ரூபா கிடைக்கி, வீட்டுக்கு போய்க்கலாம். லாரியில் போய்கிட்டு கட்டுப்படியாகாது. லாரியிலலாம் சம்பாரித்து வீட்டுக்கு வர முடியாது, டயத்துக்கு சாப்பிட முடியாது. வீட்டில் வந்து சாப்பாடை கொண்டு வந்துடுவேன். இது எங்கள் ஊர்லேருந்து 2 கிலோமீட்டர் தான். நடந்தே கூட வந்துடுவேன் ஒரு நாளைக்கு.